லாஸ்ட்டு நம்ம ஹீரோயின் சாருக்காக ஒரு எக்ஸிபிஷன் நடத்துதான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்கின்னு வந்திருப்பாங்க. அதே மாரி எல்லார்கிட்டயுமே அந்த நோட்டீஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு, எல்லார்கிட்டயுமே சொல்லி கூச்சலிட்டு இந்த மாரி எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒருத்தர் கூட அந்த நோட்டீஸ வாங்குற மாரி தெரியல. அப்ப அந்த வில்லன் பையன் வந்துட்டு, "என்ன யாருமே நோட்டீஸ் வாங்கலையா? யாரும் வாங்க போறதில்ல. எப்படி வருவாங்க எல்லாரும்? எங்கள மீறி யாருனா வந்துருவாங்களா?" அப்படின்ற மாரி சொல்றா. அந்த நேரம் நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்தோனே, "இதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேசுறத நான் பார்த்தேன்னா, உன்ன நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஒழுங்கா இங்கருந்து போயிடு" அப்படின்ற மாரி சொல்றான். அவனுமே அந்த இடத்த விட்டு போயிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் பண்றதுக்காக நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ தேவையில்லாம ஒருத்தவங்க ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கவே போறதில்ல அப்படின்ற மாரி சொல்லும்பொழுது, நம்ம ஹீரோவோட அம்மாவோ, "இல்ல, இல்ல கண்டிப்பா என்னோட ஹீரோயின் பொண்ணு கண்டிப்பா எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவா. அவ சூப்பர். அவ எல்லாத்துலயுமே பவர்ஃபுல்லான கேர்ள்" அப்படின்ற மாரி சியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "நீ பண்ணு. கண்டிப்பா நான் வரேன் உன்னோட ஆர்ட் எக்ஸிபிஷன பார்க்கறதுக்குன்னு" சொல்லும்பொழுது, வ "ஓகே ஆன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு, "எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீ இருக்கணும். என்னோட பக்கம் நீ இருந்தா போதும். நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே வின் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்றா. "நீ நினைக்கிறியா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, அவ ஏதோ பேச வரா. இவ உடனே வாயில இருந்து ஏதோ துப்பிடுறானா, அந்த நேரம் அவங்க அம்மாவுமே அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் ஒரு மாரி ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு, "சரி, சரி நடத்துங்க, நடத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ "எதுவுமே இல்ல. நீங்க வேற" அப்படின்ற மாரி சொல்றா. பட் அவங்க அங்கருந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்லயும் திரும்பவுமே அதே மாரி நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் எல்லார்கிட்டயும் கத்தி கூச்சலிட்டு பார்க்குறாங்க. ஆனா யாருமே வரல. அந்த நேரம் நம்ம ஹீரோயினோட சார் வந்துட்டு, "ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. தயவு செஞ்சு உங்க ஸ்டடீஸ பாருங்க. எதுக்காகவும் என்ன இது பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அந்த பசங்க கிட்ட அந்த நோட்டீஸ் எல்லாம் வாங்கின்னு போயிடுறாரு. சார் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாரியா இருக்கு. அதனால அவர்கிட்ட போயிட்டு, "சார் உங்களோட எக்ஸிபிஷன் எல்லாருக்குமே தெரிய வரணும். உங்களோட ஆர்ட் எல்லாருக்குமே தெரிய வரணுன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவும் பண்ணோம். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு" சொல்லும்பொழுது, "இல்ல இதெல்லாம் என் மனசுக்கு எப்பலாம் தோணுதோ அப்பலாம் வரைஞ்சது. தயவு செஞ்சு எதுவும் பண்ண தேவையில்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்களா. நம்ம ஹீரோயின், "இல்ல சார் நான் அந்த மாரி பண்ணவே தானே உங்கள ஸ்கூல விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு" சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த ஜாடிய உடைச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு ஸ்டூடண்ட்ட கூட பார்த்துக்க முடியலையே அப்படின்ற மாரி அவர டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜாடியோட விலை அவ்ளோ ரேட்டு. சோ அத இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாரி அவர டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால அவருமே ஒரு மாரி ஆயிடுவாரு. "சரி பரவால்ல இருக்கட்டும். இருந்தாலும் நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு. படிக்கிற வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு" சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அத ஏன் கேட்கறாங்க? நம்ம ஹீரோயினயும் ஸ்கூல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியோட ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கான எல்லா வேலையுமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்ப டிராயிங் மட்டும் தான் வரணும். அதனால நம்ம டாக்டர் பொண்ணு இருக்காங்க இல்லையா? சோ அவங்க கிட்ட சொல்லி நம்ம டீச்சர் வந்து ட்ரெஸ் திருப்பி அங்க இருந்து டிராயிங் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன்ல வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்காக ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே வரணும் இல்லையா? நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அந்த நேரம் ஸ்கூல் முழுக்கவே பரவ ஆரம்பிக்குது. ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கிறது இவங்களோடது கிடையாது. இது அந்த சாரோடது அப்படின்ற மாரி. இது அந்த பிரின்சிபல் காதுக்கும் போயிடுது. இது என்ன நடக்குது அப்படின்ற மாரி அந்த இடத்துக்கு அந்த பிரின்சிபலும் வராரு. அப்போன்னு பார்த்து கரெக்ட்டா அந்த ஏ பசங்க அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட எப்பவுமே வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த பசங்க வந்து இன்னைக்கு உன்னோட ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கவே போறதில்ல. நீ என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாரி சொல்லும்பொழுது, கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்ப அந்த பிரின்சிபல் சார் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கிறாரு. இங்க நம்ம டாக்டர் பொண்ணுமே எவ்வளோ நேரம் அந்த டீச்சர் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமோ, அவ்வளோ நேரம் பேசி, பேசி மயக்கி, மயக்கி பண்ணி வைக்கிறா. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன நடக்குது? எதனால நீ இவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படிலாம் பண்ற பொண்ணு இல்லையே நீ அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாரி உங்களோட ஆர்ட் எல்லாத்தையுமே அவங்க தான் எக்ஸிபிஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால தான் டிராயிங் எல்லாத்தையுமே கொண்டு போறதுக்காக உங்கள நான் இங்க கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு அப்பதான் தெரிய வருது. ஐயோ! இவங்க நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. என்ன ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ்.